ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உன்னுடைய சிந்தனைகள் சேனலில் உங்களோட ஜெரிஜோ பேசுகிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சொல்லித் தர போகிறேன்னா, உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோனில் எப்படி 2 வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான். எல்லோரும் வந்துட்டு ஒரு வாட்ஸ்அப் மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. சில பேருக்கு தெரியல அது எப்படி 2 வாட்ஸ்அப் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. அது எப்படின்னு நான் உங்களுக்கு இப்போ சொல்லித் தர போகிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு கூகுள் ப்ளே ஸ்டோரில் போங்க. அதில் போயிட்டு பேரலல் ஸ்பேஸ், நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அதை நான் டைப் பண்ணியிருக்கிறேன், அதனால் நான் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இங்கே பேரலல் ஸ்பேஸ்ன்னு இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு இருக்கிறத நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன் ஆல்ரெடி, அதனால் நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் அதை வந்துட்டு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு அதை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த ஆப்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, அதாவது நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணிகிட்ருக்க நிறையா ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் நம்மளோட மொபைலில். அதெல்லாம் வந்து டபுளாக நம்ம யூஸ் பண்ணலாம். அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம மெசேஞ்சர், ஜிமெயிலு, ஐஎம்ஓ, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் அப்படின்னு நம்ம வந்துட்டு எல்லாமே ஒன்று தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்க முடியும் நம்மளோட மொபைல் ஃபோனில். இந்த பேரலல் ஸ்பேஸை யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஆப் மூலயமா நீங்கள் இன்னும் ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ப்ளஸ்ன்னு இருக்குது, நான் ப்ளஸ்ஸை கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. ட்ரைவ், ஒன் ட்ரைவ், யூடியூபு. இதில் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் டபுளாக கூட எல்லாத்தையும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, எனக்கு தேவையில்லாதனால நான் அதை எதுவுமே நான் கிளிக் பண்ணல. எனக்கு தேவையானதை மட்டும் நான் கிளிக் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு நீங்கள் டபுளாக உங்களோட மொபைல் ஃபோனில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை ஏற்கனவே ஒரு ட்ரைவ் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை ஏற்கனவே ஒரு யூடியூப்பில் வந்துட்டு உங்களோட ஒரு ஐடியா போட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கும்போது இன்னொரு யூடியூப்பை நீங்கள் இது மூலிமா போய்ட்டு இன்னொன்று வந்துட்டு நீங்கள் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ ஏற்கனவே நான் வந்துட்டு வாட்ஸ்அப் ஒன்று யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எனக்கு 2வது அடிஷ்னலாக இன்னொரு வாட்ஸ்அப் எனக்கு தேவைப்படுது அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு இந்த ஆப்பை நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இதில் நான் வந்துட்டு ஏற்கனவே நான் வாட்ஸ்அப்பை நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இந்த வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு நார்மலாக வாட்ஸ்அப் எப்படி நம்பர் எல்லாமே கேட்குமோ அதே மாதிரி இதில் கேட்கும். நீங்கள் அது இன்னொரு உங்களோட எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் வச்சுருந்தீங்கன்னா அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இது வந்துட்டு டூவல் சிம்ங்கிறதுனால நம்ம ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ண முடியும். இன்னொரு நம்பர் நம்ம என்னால் வாட்ஸ்அப் யூஸ் பண்ண முடியல, அதுவும் எனக்கு வாட்ஸ்அப் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது இந்த பேரலல் ஸ்பேஸ் மூலயமா நீங்கள் வந்துட்டு இன்னொரு வாட்ஸ்அப்பை கூட அந்த இன்னொரு நம்பரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 2 வாட்ஸ்அப்பை நீங்கள் யூஸ் பண்ணிட்டுருக்கலாம். சில பேர் வந்துட்டு எல்லா மெசேஜையும் வந்துட்டு ஒரே டைமில், அதாவது பர்சனலாக ஒரு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவாங்க. அதில் வந்துட்டு எல்லாமே முக்கியமான மெசேஜ்லாம் வரும், அதை நம்மளால் டெலீட் பண்ண முடியல, அதை வந்துட்டு மற்றவங்க பார்க்குறாங்க அப்படிங்க நீங்கள் நினைப்பீங்க. சப்போஸ் நம்ம இம்பார்ட்டன்ட் மெசேஜை மட்டும் தனியாக ஒரு வாட்ஸ்அப் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி ஒரு எண்ணத்துக்காக தான் வந்துட்டு இந்த மாதிரி பேரலல் ஸ்பேஸுங்கிற ஒரு ஆப்பை வந்துட்டு வெளியிட்ருக்காங்க. இதில் வந்துட்டு எல்லாமே வாட்ஸ்அப் மட்டும் இல்லை, ஃபேஸ்புக், நீங்கள் விளாட்ற கேம், இந்த கிளீன்ஸ் ஆஃப் கிளான்ஸ்ன்னு இருக்குல்ல, அந்த கேமு கூட நீங்கள் வந்துட்டு சில பேர் வந்துட்டு அதில் ஒரு ஐடி போட்டோன்னா அந்த ஒரு இது மட்டும் யூஸ் பண்ண முடியும். மற்ற இன்னொரு கேமு அதே மாதிரி அடிஷ்னலாக இன்னொன்று வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இதில் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணிவிட்டு உங்களோட சாட்ஸ் நீங்கள் போய்ட்டு மறுபடியும் நார்மலாக இது உங்களோட சாட் யாருக்கு வேணாலும் சாட் பண்ணிக்கலாம். இல்லை பர்சனலாக நீங்கள் பண்ணணும், யாருக்காவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட பண்ணிக்கலாம். அதனால் இந்த பேரலல் ஸ்பேஸுங்க இந்த ஆப் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரையும் இந்த ஆப் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இதை வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.